காலை வணக்கம் பிள்ளைகளா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தமிழ் வகுப்பில் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கதைகள் தான் பார்க்க போகிறோம். சென்ற வார தமிழ் வகுப்பில் நாம் 3 கதைகள் பார்த்தோம் இல்லையா? நம்முடைய பாடப்பகுதியில் இருந்த திருக்குறள் கதைகள் சார்ந்த கதைகள் தானே அது எல்லாம். சரி, இன்னைக்கு தமிழ் வகுப்பில் திருக்குறள் கதைகள் நான்காவதாகவும் 5ஆவதாகவும் இருக்கக்கூடிய கதை பகுதியை பார்க்கலாமா? ஒரு ஊரில் முத்தன் சொல்லக்கூடிய ஒருவர் வாழ்ந்து வந்தாராம். அவர் தன்னுடைய கடின உழைப்பால் தொழில் செய்து முன்னுக்கு வந்தார். அவர் தன்னுடைய கடின உழைப்பால் முன்னுக்கு வந்ததுனால அவருக்கு பெரிய அளவில் கல்வி மேலே விருப்பமும் கிடையாது, நாட்டமும் கிடையாது, நம்பிக்கை இல்லை. கல்வி படித்தவர்கள் மட்டும்தான் முன்னுக்கு வருவார்கள், அவர்கள் மட்டும்தான் அறிவில் சிறந்தவர்களாக விளங்க முடியுங்கிறத அவர் பெரிய அளவில் அவர் நம்பவே கிடையாது. அதனால் அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க பேர் என்னென்னா இனியன், மதியழகன். அந்த இனியனுக்கும் மதியழகனுக்கும் அதிகமாக படிக்க வைக்க வேண்டாம், மேலே படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பள்ளி படிப்போட உங்களுடைய படிப்பை நிறுத்திடுங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனால் இனியனுக்கும் மதியழகனுக்கும் அதில் விருப்பம் இல்லை. பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரிக்கு படித்தாங்க. வெளியூருக்கு போய் கல்லூரியில் தங்கி படிக்கிறாங்க. அவங்க தந்தையுடைய ஆலோசனை, அதாவது நீங்கள் படிப்பை நிறுத்திடுங்கன்னு அவர் ஆலோசனை சொன்னார் இல்லையா, அந்த ஆலோசனையையும் மீறி அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் படிச்சுட்டு வராங்க. இந்த சமயத்தில் முத்தனை என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய நண்பர்கள் பலர் ஏமாத்திடுறாங்க. ஏன்னா முத்தன் அவர்களுக்கு தான் படிக்க தெரியாது இல்லையா. என்னதான் கடின உழைப்பு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவருடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள், அதாவது நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, வியாபாரத்து நண்பர்கள், அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரை ஏமாத்திடுறாங்க. இதனால் ரொம்ப நொந்து போயிட்ட முத்தன் குடும்பத்துலேயும் செல்வம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வித்துடுறாரு. அவருடைய வீடு வாசல், ஆடு மாடுகள் எல்லாமே போயிடுச்சு. அவருக்கு இந்த மாதிரி நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக எல்லாத்தையுமே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இதனால் உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய அளவில் ரொம்ப துன்பப்பட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த அந்த 2 பிள்ளைகளும், 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பெயர் என்ன, இனியன், மதியழகன் இல்லையா, அவங்க 2 பேரும் இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, காத்துக்கிட்டு இருக்கிறது சரி கிடையாது, ஏன்னா தொழிலில் அப்பா நலிவடைந்துட்டாங்க, நாம் வேலைக்கு போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பல நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணாங்களாம். அதாவது வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது விண்ணப்பித்தல்னு சொல்லுவோம் தமிழில். அப்ளை பண்ணுறதுனா தமிழில் விண்ணப்பித்தல். அப்படி பல நிறுவனங்களில் வேலைக்காக விண்ணப்பிக்கிறாங்க. அவங்க தான் நல்லா படித்தவங்களாச்சு, உரிய கல்வி தகுதி அவங்கக்கிட்ட இருக்குது, நல்ல ஒரு அறிவான பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதனால் உடனே வேலை கிடச்சிருச்சு அவங்களுக்கு. அவர்களுக்கு வேலை கிடைத்ததும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வறுமையை போக்கினர். அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க முடிந்தது. இதெல்லாம் பார்த்த முத்தனுக்கு அப்போ தான் படிப்பு மேலேயே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சா. கல்வி தான் ஒரு சிறந்த செல்வம், அது அழியவே அழியாது. ஏன்னா நம்ம பசங்களை இனியனையும் மதியழகனையும் நம்ம படிக்க வேணான்னு சொன்னோம். அவங்களுடைய படிப்பு தான் இன்றைக்கி நமக்கு செல்வமாக இருந்து துணை செய்து, ஆகையினால கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்து கொண்டாராம். உணர்ந்து கொண்டது யார், முத்தன் இல்லையா. இதுவும் சொல்லியிருக்காரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கேடில்னா கஷ்டம்னு அர்த்தம். கேடு தர்றது, கேடுன்னு சொல்கிறோம் இல்லையா, கேடுன்னு என்னது, கஷ்டம். கேடில் அப்படின்னா கஷ்டத்தில், துன்பத்தில். விழுச்செல்வம், விழுன்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். சிறந்த செல்வம் எதுனா கல்வி தான். அதை விட்டு வேறு செல்வம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நம்ம விட்டு போயிடும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டது யார், நம்ம கதையில் முத்தன் இல்லையா. அதாவது கஷ்டத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த செல்வம் வேணாலும் அழிஞ்சு போயிடும், கண்டிப்பாக கல்வி செல்வம் அழியவே அழியாது. அப்படி தானே. இதை குறள் எண் 400 திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது கல்வின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது. திரும்ப ஒரு முறை இந்த திருக்குறளை வாசிப்போமா?
கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை, அதை விட சிறந்த வேற ஒன்றை எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப நமக்கு அழியாத செல்வம் எது, என்னைக்குமே நிலைச்சு நிற்கக்கூடிய செல்வம் எது? கல்வி செல்வம் தான். இந்த கல்வி செல்வத்தை இளமை பருவத்திலேருந்தே நீங்கள் பெறும்பொழுது தான் உங்களுக்கு அறிவு மேம்படும். சரிங்களா? அதாவது சின்ன வயசுலேருந்தே நல்லா படிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு அந்தந்த சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடிய திறமை கிடைக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு கதையை நாம் பார்ப்போமா? நம்முடைய கதை என்னன்னா, நாம் இப்போ இவ்வளோ நேரம் கல்வி முக்கியமானதுன்னு பார்த்தோம் இல்லையா? கல்வி கூடவே நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சிறந்த பண்பு இல்லையா? நல்ல பண்பு இருக்கக்கூடியவங்களை தான் இந்த உலகமே மதிக்கும். அப்படி தானே? அதாவது பணிவோடையும் அடக்கத்தோடையும் இருக்கக்கூடியவங்களை தான் இந்த உலகமே மதிக்கும். அதுவே வந்துட்டு ரொம்ப நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இந்த உலகம் மதிக்குமா? பணம் இருந்தால் மதிப்பாங்களா? பணம் இருந்தால் மதிப்பாங்க. ஆனால் அவங்க கூட பண்பு இருந்தால் தான் உலகம் மதிப்பாங்க. ஆக பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் பண்பு என்ற ஒரு குணம் நம்மிடம் இருந்தால் போதுமானது. அதுதான் மற்றவர்கள் நம்மை மதிக்க போதுமானது அப்படிங்கிறத நம்ம இந்த வரக்கூடிய கதையிலேருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு முதியவர் ஒருத்தவர் இருந்தாராம். அவர் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து இலைப்பாரி கொண்டு இருந்தாராம். அதாவது ஆலமரத்துக்கு அடியில் படுத்திருக்காரு. அந்த நேரத்தில் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக ஒரு செல்வந்தர், ஒரு பணம் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர், அவர் வரார். அந்த முதியவர்கிட்ட அந்த செல்வந்தர் வந்து ஒரு மரியாதையே இல்லாமல், என்னையா இவ்வழியே போனால் பருத்தியூர் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கொஞ்சம் வந்து அதட்டலாக கேட்குறாரு. அவர் வந்து ஆணவத்தோடு கேட்டதுனால அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அந்த செல்வந்தர் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே போகிறார். தெரியலன்னா அமைதியாக போகாமல் கூட அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஆணவத்தோட முணுமுணுத்துக்கிட்டே போகிறாரு. ஆமாம், இந்த ஆளுக்கு என்ன ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த முதியவர் மனசுக்குள்ளே நொந்துக்கிறார். அவர் கேட்ட ஆணவத்தோட கேள்வி கேட்டதுனால முதியவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டார். அதுக்கடுத்து ஒரு ஆள் வந்து நல்ல நகையெல்லாம் நிறைய ஆபரணம் போட்டுக்கிட்டு வராரு. அவர் வந்து முதியவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இந்த வழியாக வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கும் இந்த முதியவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் முதியவர் எப்படி சொல்கிறாருன்னா உட்காந்துக்கிட்டே சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த ஆபரணங்கள்லாம் அணிந்திருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு உடனே சத்தம் போடுறாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ உட்காந்துக்கிட்டே பதில் சொல்கிற, தெரியாதனாலும் எழுந்து பதில் சொல்ல தெரியாதா? உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த முதியவரை அந்த ஆபரணங்கள் அணிந்திருந்த மனிதர் வந்து அதட்டி கொண்டு போகிறாரு. முதல் 2 நபர்கள் வந்துட்டு போனாங்க இல்லையா, இப்போ ஒரு இளைஞர் வராரு. இதோ இவர் தான் இந்த இளைஞர். அந்த இளைஞர் வராரு. அந்த முதியவர்கிட்ட பணிவாக போய் கையை கட்டி அடக்கமாக நிற்கிறாரு. ஐயா, நான் வந்துட்டு பருத்தியூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போகணும். ஆனால் எனக்கு வழி தெரியல. வழி தவறி இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. முதியவரும் இவ்வளவு அடக்கமாக அமைதியாக இந்த பையன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பொருத்தமான வழியையும் உரிய வழியை தெரிவிக்கிறாரு. ஆக முதியவருக்கு ஏற்கனவே வழி தெரிந்திருக்கு. செல்வந்தர் ஆணவத்தோட அதட்டி கேட்டதுனால சொல்லலை. அது மாதிரி அந்த ஆபரணம் அணிந்தவரும் வந்துட்டு யாராவது இந்த பக்கமாக போனாங்களா அப்படின்னு கேட்டப்பையும் அவர் பதில் சொல்ல. காரணம், அவர்கள் ஆணவத்தோடு ரொம்ப கடிந்து பேசுனாங்க இல்லையா, அதனால் அப்படி சொல்லவே இல்லை. இவர் பணிவாக பேசுனதுனால இவர் வழியையும் சொல்கிறாரு. இவர் வழியை சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. அதை பார்த்த இளைஞன் வந்து, ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு எதுவும் உதவிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அப்போ இளைஞன் வந்து, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே அதனால தான் கேட்டேன்னு சொல்கிறதும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செல்வந்தர் வந்தார், அவர் ரொம்ப ஆணவத்தோடு என்கிட்ட பருத்தியூரோடைய வழியை வந்து கேட்டார். அடுத்து ஒரு ஊருக்கே பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு ஆபரணங்கள்லாம் அணிந்த மனிதர் அவர் வந்தார். அவரும் என்கிட்ட
இந்த ஊரினுடைய இதுக்கு முன்னாடி யாராவது போனாங்களா அந்த ஊர் பக்கமா அப்படின்னும் கேட்டார். நானும் வந்து தெரியலைன்னு பதில் சொல்லிட்டேன். அவங்களாம் வந்து ரொம்ப ஆணவத்தோடு என்கிட்ட கேட்டாங்க. அவர்களெல்லாம் நான் நினைத்ததுனால தான் நான் அமைதியாயிட்டேன். ஆக தம்பி, நீ செல்வ செழிப்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்காத. இவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் நாம் அவரை வந்து மதிக்கவே கிடையாது. நான் கிடையாது, யாருமே. நம்ம பண்பாக யார் பேசுகிறாங்களோ, அன்பாக பணிவாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் மதிப்பாங்க. ஆகையினால செல்வ செழிப்பை நீ பெருசாக நினைக்காத. என்றைக்குமே பண்பு என்ற ஒரு விஷயம்தான் பெரிய விஷயம், பெரிய செயல். பண்புடையவனாக வாழக்கூடியவனுக்கு தான் என்றைக்குமே மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனுக்கு ஆலோசனையும் கூறியும் அந்த முதியவர் அனுப்பி வைக்கிறார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பணிவுடையனாக இருப்பதுங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு அழகான விஷயம். பணம், செல்வந்தட்டன் நிறைய பணம் இருந்துச்சு, அந்த பணம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி ஆபரணங்கள் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அந்த பணிவுடைமை இது இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய அணிகலன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை திருக்குறள் உள்ள 95வது திருக்குறளில் இனியவை கூறல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். இந்த திருக்குறளை படிப்போமா? பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன், பணிவுடையன் யாரு? பணிவாக இருக்கக்கூடியவர்கள். இன்சொலன் ஆதல், இனிமையான சொற்களை பேசுபவராகவும் இருத்தல். பணிவாகவும் இருக்கணும், பணிவாக இருந்துட்டு கடுமையாக பேசுறது கிடையாது. பணிவாகவும் இருக்கணும், இன்சொல்லியும் பேசணும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதுதான் மிகச்சிறந்த அணிகலனாக விளங்கும். அதைவிட சிறந்த அணினா அழகு, ஆபரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான பொருள் இருக்குது. சரிங்களா? இந்த ஒருவருக்கு எது அழகு, எது சிறந்த ஆபரணம் அப்படின்னா பணிவாக இருப்பதும் இன்சொல் பேசுதலும். இன்சொல்னா என்னது? இனிமையான சொற்கள், இனிமையான சொற்களை பேசுபவன் அப்படின்னு சொல்லி பொருள். இன்சொலனாக இருத்தலும் பணிவுடையனாக இருத்தலும் ஒருவனுக்கு அணி. இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். திரும்ப ஒரு முறை இந்த திருக்குறளை வாசிப்போமா? பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. நல்லா இருக்கு இல்லையா இந்த திருக்குறள்? இந்த 2 திருக்குறளும் உங்களுடைய மனப்பாட பகுதி நான் சென்ற வார வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக படிச்சுட்டு ஓரலாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி உங்களுக்கு தேர்வு பகுதியில் வரும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். திருக்குறள் பகுதி சீர்களை வந்து முறை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதனால் சீர்களை முறைப்படுத்துவது போல் நீங்கள் தரவாக சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீர்களை சரியாக எடுத்து வச்சு எழுத முடியும். சீர்கள்னு என்னது? வேர்ட்ஸ். சரிங்களா? சரி, இன்றைக்கி தமிழ் வகுப்பில் திருக்குறள் கதைகளில் 2 கதைகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி நேரடி காணொலி வகுப்பில் இந்த பாடத்திற்கான பயிற்சிகள் அனைத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் நேரடி காணொலி வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.